Hello, வணக்கம். வெல்கம் டு ஒன் another interesting episode of Mind Your Business with சங்கர். இன்னைக்கு நம்ம கூட வந்து இன்னொரு இன்ஸ்பைரிங் லீடர், பிஸ்னஸ் லீடர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் இந்த ஃபினான்ஸில் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கிறாரு. ஒரு எம்ப்ளாயியாக கொடிகட்டி பறந்தாலும் இன்றைக்கி வந்து அவருக்குன்னு ஒரு தனித்துவமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் வந்து அவரோட ஸ்ரீநிதிங்கிற பிராண்டு வந்து தெரியாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். பேரளவில் ஹஸ் காட் செல்லிங் மணி எப்படிமாங்க, அது மாதிரி ஹீஸ் அண்ட் டு செல்லிங் மணி செல்லிங் பிஸ்னஸ். ஐவ் காட் மிஸ்டர் செல்லமணி வித் மீ, ஹூ இஸ் த மேனேஜிங் டைரக்டர் CEO ஆஃப் ஸ்ரீநிதி கேபிட்டல். ஸோ வெல்கம் டு த ஷோ சார். வெல்கம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வெரி ஃபைன். உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்களோட சைல்ட்ஹுட்டில் ஆரம்பித்து எப்படி நீங்கள் வந்து யூ காட் இன் டு திஸ் பிஸ்னஸ், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பேசிக்கலாக எல்லாருக்குமே வந்து ஆஃப்டர் டிகிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் போகணும், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் போகணும். ஸோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருந்தது அப்படின்னா தே வில் சூஸ் பிஸ்னஸ். ஸோ யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பேக்ரவுண்டு இல்லையோ அவங்களாம் எய்தர் கோ ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் கோ ஃபார் ப்ரைவேட் ஜாப்ஸ். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஸோ எங்களுடைய ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அப்பா வந்து ஒரு வாத்தியார், நாங்கள் ஒரு 7 பேர். ஸோ கஷ்டம்னா என்னங்கிறது எங்களுக்கு டே ஒன்லேருந்தே தெரியும். நான்லாம் படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் கரண்ட்டு கூட கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டில் தான் படித்தேன். ஸோ இன்றைக்கி ஃப்ளோரிங்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் டைல்ஸு சொல்கிறீங்க, மார்பிள் சொல்கிறீங்க, கிரானைட் சொல்கிறீங்க. எங்கெல்லாம் சாணி, அந்த சாணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் எடுத்து கீழே தரையை போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி. ஸோ தட் வேறு நோ அதர் கோ, ஸோ தட் ஐ ஹவ் செலக்டட் டு கோ ஃபார் அ ப்ரைவேட் கம்பெனி. ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். கிராஜுவலாக ஆஃப்டர் தட் ஐ காட் அ மேரிட். அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கிறப்ப இட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ், எக்கனாமிக் அதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். ஈவன் தோ தே செக்யூர் 98% கரெக்ட். ஸ்டில் இட் இஸ் வெரி டஃப் டு கம்பீட் வித் தி வாட் யூ கால் திஸ் ரிசர்வேஷன்ஸில் இருக்கிறவங்களாம் மீறி வர்றதுங்கிறது ரியலி இட்ஸ் வெரி டஃப். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஐ ஹவ் சூஸ் டு ஒர்க் ஃபார் அ கம்பெனி. அங்கிருந்து தான் ஐ ஹவ் மூவ்டு டு ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட். ஸோ சுந்தரம் உங்களுக்கு எது சார்? என்னுடைய நேட்டிவ் புதுக்கோட்டைங்களோ. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் மை டிகிரி பிஎஸ்சி அண்ட் ஐ டிட் மை பிஎட் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஓ கிரேட். ஒரு டீச்சராக போகணும்னு, அப்பா மாதிரி நீங்களும் ஒரு டீச்சராக ஆகணும்னு சொல்லிட்டு. அப்பா டீச்சர். கரெக்ட் சார். ஸோ அப்பாவுக்கு வந்து நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. கிரேட் சார். தென் நான் வேலைக்கு போயிட்டேன், கிடைக்கல, வாத்தியார் போஸ்ட் வந்து கிடைக்கல. ஸோ தட் ஐ வெண்ட் கிராஜுவலாக அப்படியே லோக்கல் சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் லேட்டர் ஐ ஜாயின் டிவிஎஸ் குரூப். கிரேட் சார். ஸோ 95 வந்து ஐ ஜாயின் டிவிஎஸ் குரூப். அங்கே ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். தென் ஐ ஜாயின் இன் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட். எந்த ஊரில் டிவிஎஸ்ல இருந்தீங்க சார்? டிவிஎஸ்ல ஈரோடு நாமக்கல். டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட் இல்லைங்களா சார்? எல்லாமே ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் ஹப். ஸோ அங்கேருந்து தான் ஐ ஜாயின் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் இயர் 2000. ஓ மில்லேனியல். அங்கே சேலம் பிரான்ச்சுக்கு நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக போகிறேன். கிரேட் சார். அதுதான் என்னுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ ஸ்ரீராம் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அது வரைக்கும் ஒரு 4-5 கம்பெனி மாறி போனோம். பட் ஸ்ரீராம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது ஒரு வேறு மாதிரி லைஃப் வந்து வேறு மாதிரி போச்சு. ஸோ தட் கம்பெனி ரியலி கேவ் மீ எ ஃபுல் ஃப்ரீடம் ஆஸ் வெல் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ ஃபாஸ்ட். ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைச்சது வந்து எனக்கு ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டில் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணீங்க ஒரு 2000 இல்லைங்களா சார்? 2000 எவ்வளோ வருஷம் ஸ்ரீராமில் இருந்தீங்க சார்? 2019 வரைக்கும் இருந்தேன். 19 வருஷம் இருந்தீங்க நீங்கள். எக்ஸாக்ட்லி 19 வருஷம். ஜாயின்ட் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். என்னுடைய லாஸ்ட் டெசிக்னேஷன் இஸ் பிரசிடென்ட். ஓ ஃபென்டாஸ்டிக் சார், ரொம்ப இன்ஸ்பைரிங். அதாவது அப்போ நீங்கள் சேர்றப்போ ஸ்ரீராமில் என்ன ஒரு 5 பிரான்ச் 6 பிரான்ச் இருந்திருக்குமா சார்? 7 பிரான்ச் இருந்தது. நீங்கள் வெளியில் வரப்போ சார்? 350 பிரான்ச்சஸ். ஓ ஃபென்டாஸ்டிக். ஸோ நீங்கள் யுவர் ஹெட்டிங் பிஸ்னஸ் இல்லைங்களா சார் ஸ்ரீராம்? எஸ், நிறைய வேரியஸ் லொக்கேஷன்ஸ், வேரியஸ் அசைன்மெண்ட்ஸ், ரூல்ஸ் நிறையா வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஐ சர்வ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சம்டைம்ஸ் ஐ ஒர்க்டு ஃபார் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா. ஸோ என்னென்ன அங்கே செக்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஐ சர்வ்டு.
இப்போ ஜென்ரலாக ஒரு 19-20 வருஷம் ஒரு கம்பெனியில் சர்வ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் மென்டாலிட்டி வந்துடும். சரி, நம்ம எவ்வளோ தூரம் அந்த கம்பெனி நம்மளை நல்லா கவனிச்சிட்டு இருக்கு, அடுத்த வருஷம் மேபி லைக் டைரக்டர் லெவல் ஆகிட்டு நம்ம ரிட்டையர் ஆகிடலாங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சமயத்தில் உங்களுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. எதனால் அந்த எண்ணம் வந்தது சார்? ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது என்னென்னா சார், இதர் ஃபார் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆர் மென்டல் ஹெல்த். கரெக்ட். இன்றைக்கி ரஜினிகாந்த் இன்றைக்கி 75 வருஷத்துலேயும் இன்னும் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ தட் சில சமயம் 35 வயசில் கூட சில ஹீரோஸ் வந்து தே லெஃப்ட் த ஃபீல்ட். கரெக்ட் சார். ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து உடம்புக்கோ மனசுக்கோ என்றைக்குமே இருக்காது அன்டில் அதர்வைஸ் யூ ஹாவ் அ வியூ. நான் அடுத்து என்ன ஆகணும், நான் அடுத்து எதுக்கு போகணும், வாட் இஸ் அ லைஃப். கெட்டிங் ரிட்டையர்மெண்ட், கீப்பிங் யுவர் பாடி வித்தவுட் எனி ஒர்க், இட்ஸ் நாட் லைஃப். லைஃப் இஸ் ஆக்ஷன். வாழ்க்கைங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயல் தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடம்பு வச்சு செயல் செய்கிறீங்க, மனதை வச்சு செயல் செய்கிறீங்கிறது தானே லைஃப். அப்சல்யூட்லி சார். தென் தட் இஸ் வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். நத்திங். ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இங்கே இல்லை. ஸோ நம்ம வந்து இன்னும் எப்படி இதை வந்து நல்லா விளையாடலாம். அஸ் எ எம்ப்ளாயாக ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அஸ் என்டர்ப்ரூனராக ஒரு கேம் எப்படி விளையாட போகிறோம், வாட் இஸ் த வேல்யூ ஆடட், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஹவு யூ க்ரோ. நான் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி எப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருக்கேன், திஸ் இஸ் லைஃப். ஸோ 2019 யூ ஹவ் டிசைடட், சார் நம்ம ஒரு வெளியில் வந்துட்டு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சார். இப்போது ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபினான்ஸ் தான் 100%. ஏன்னா எனக்கு 20 வருஷமாக தெரிஞ்ச தொழில் அதுதான். தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், தெரிஞ்சதை விட்டவனும் தெரியாததை தொட்டவனும் கெட்டு போவான்னு சொல்லுவாங்க. ஸோ தட் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் இது தான். ஸோ தட் ஐ வாண்ட் டு டூ த சேம் பிஸ்னஸ் பை ஓன். பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ ஈஸியாக இருந்ததா சார்? எனி பிஸ்னஸ் சங்கர், இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸும் ஈஸியாக இருக்காது. ஈஸி பிஸ்னஸுங்கிறது எதுவுமே இல்லை. கரெக்ட். ஈவன் ராபரி ஆல்சோ இஸ் டஃப். கரெக்ட். திருடுறது கூட கஷ்டம் தான். இட்ஸ் நாட் ஈஸி ஈவன் தோ யூ ஆர் ராப். ஸோ தட் பிளானிங் எக்ஸாக்ட்லி. ஸோ எனி பிஸ்னஸ் இஸ் நாட் ஈஸி. ஸோ எல்லா பிஸ்னஸும் கஷ்டம்தான். பட் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கிறத வச்சு தான். நீங்கள் கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டம், இல்லை இது ஒரு இஷ்டம்னு நினச்சா அது இஷ்டம். அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக அதை விரும்பி செஞ்சேன். கரெக்ட் சார். அதனால் ஐ எம் நாட் ஃபீல் எனி அன்ஹாப்பி. ஸோ நீங்கள் 2019 ஒரு 19 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போது கோவிட் வந்த சமயம் நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? நீங்கள் கம்பெனி ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் கோவிட் வந்திருக்கும். எப்படி இருந்தது சார் உங்கள் மனநிலை? யூ ஹவ் ஸ்டார்டிங் சம்திங், மேபி லைக் வீட்டில் கூட உங்களுக்கு நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணாங்களா? நான் வந்து ஒரு 20 வருஷம் வேலை பார்த்து ஒரு கம்பெனியில் விடுறேங்கிறப்போ வீட்டில் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாங்களா நான் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னா? சங்கர், அவங்களுக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு 20 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அதை விட்டுட்டு வெளியில் போகிறாருங்கும் பொழுது ஸோ அவருக்கு நிச்சயமாக நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. 20 இயர்ஸ் இருந்ததே விட்டுட்டு போகிறாருங்கிறப்போ தென் வாட் ஆர் ஓகே லெட் அஸ் கோ அலாங் வித் த டிசிஷனுங்கிற மாதிரி என் ஃபேமிலி வந்துட்டாங்க. ஸோ தே கேவ் தர் ஃபுல் கோஆப்ரேஷன் சப்போர்ட் டு மீ. தட் இஸ் நாட் இந்த கோவிடுங்கிறது வந்து இட்ஸ் பியூர்லி எக்ஸ்ட்ராடினரி, இட்ஸ் அவுட் சைடு எஃபோர்ட். ஸோ வெளியில் இருக்கிறது நம்ம கையில் இல்லை. வாட் ஹேப்பனிங் இன் த அவுட் சைட் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். ஸோ நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம கையில் இருக்குது. ஸோ தட் வாட் கோவிட் கேம் வி ஃபேஸ் இட் வெல். எனக்கு இன்ஃபேக்ட் நல்லது தான். கோவிட் இல்லாமல் நம்ம பாட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா கோவிட் கேவ் மீ எ காசியஸ். ஸோ தட் அதனால் நான் லிமிட்டடாக பிஸ்னஸ் பண்ணேன். கோவிட் வந்ததுனால ஐ கேன் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஆர் த குட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ஹூ ஆர் த குட் கிளைண்ட், ஹூ ஆர் த குட் பே மாஸ்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கெட்ட விஷயத்துலையும் நல்ல விஷயம் இருக்குது. நம்ம அந்த நல்லதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டிரான்ஸ்போர்ட் ஓரியன்ட் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் லோன் கொடுக்குறீங்க இல்லையா சார்? இப்போ என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? ஐ ஹாவ் 4 ப்ராடக்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் இஸ் 2 வீலர்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு 4 2 வீலர் இருக்கும். கரெக்ட். ஹஸ்பண்ட் ஒன்று வச்சுருப்பாரு, ஒய்ஃப் ஒன்று வச்சுருப்பாங்க, பையன் ஒன்று வச்சுருப்பான், பொண்ணு வச்சுருப்பான். ஸோ திஸ் 2 வீலர் இஸ் தி ப்ரெடாமினன்ட்லி அந்த உங்களுடைய மொபிலிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது 2 வீலர்ஸ் தான். கரெக்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி 2 வீலர்ஸ் ஆர் ரன்னிங் எவ்ரி மந்த். 1 லட்சம் 2 வீலர்ஸ் ஆர் செல்லிங் இன் தமிழ்நாடு. இட்ஸ் வெரி வெரி பிகர் மார்க்கெட். ஸோ 2 வீலர்ஸ் இல்லை அப்படின்னா புது வண்டி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் வண்டி விற்கிது தமிழ்நாட்டில். தட் இஸ் டோட்டல் இண்டஸ்ட்ரி வால்யூம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 12 lakhs vehicles per year. தட் இஸ் ஆல் OEM ஆல் புட் டுகெதர். ஆஸ் ஆஃப் நவ் வித்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபார் ரிஜிஸ்டர்டு வெஹிக்கிள்ஸ் இன் தமிழ்நாடு இட்ஸ் எக்ஸீடு 2 crore. ஏன்னா தமிழ்நாட்டில் 5 கோடி ஃபேமிலிஸ் இருக்குது.
ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே இன்றைக்கி 1 or 2 பைக்ஸ். மாப்பிள்ள ஒரு 8 கோடி பாப்புலேஷனில் நீங்கள் ஒரு 12 கோடி டூ வீலர் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறாப்புல ஒரு 1.5லேருந்து 2 டூ வீலர் ஒரு வீட்டுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ தட் அதனால் இந்த டூ வீலருங்கிற செக்மெண்ட்ஸில் வந்து தெர் இஸ் நோ ஆர்கனைஸ்டு பிளேயர் இன் டூ வீலர் செக்மெண்ட்ஸ். சின்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் பெருசாக அதில் இல்லை, என்பிஎஃப்சிஸ் எல்லாம் அதில் பெருசாக இல்லை, பிகாஸ் ஆஃப் திஸ் லோ ப்ரொஃபைல், சின்ன சின்ன டிக்கெட் சைஸ். அதனால் லோக்கல் ஃபைனான்சியர்ஸ் ஆர் டாமினேட்டிங் இன் தி செக்மெண்ட். ஸோ ஐ வாண்ட் டு என்டர் இன் டு தி செக்மெண்ட் வித் கார்பரேட் பாலிசிஸ், ஆர்கனைஸ்டாக வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ அதனால் என்னுடைய சாய்ஸ் வந்து டூ வீலர். அந்த டூ வீலரில் கூட நியூ டூ வீலர், யூஸ்டு டூ வீலர், எலக்ட்ரிக் டூ வீலர், தேர் ஆர் டூ வெர்டிகல்ஸ் இஸ் தேர். பிசைட் தட் கமர்ஷியல் vehicles including cars, goods vehicles, passengers vehicles, construction equipments, tractors and farm equipments. ஸோ இது மெஷின்ஸ், கிரெயின்ஸ், போக்லைன்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸ் இருக்குது. இது தாண்டி மைக்ரோ ஃபைனான்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவிக்குழு ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். ரீசெண்ட்லி வி ஹவ் ஆடட் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மார்ட்கேஜ் லோன். ஸோ தீஸ் ஆர் மை வெர்டிகல்ஸ். ஸோ அந்த 4 வெர்டிகல் பற்றி சொன்னீங்க சார் நீங்கள். இப்போ நான் இன்றைக்கி வந்து நியூ வெஹிக்கிள் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஆனால் அந்த யூஸ்டு வெஹிக்கிள் தட் டூ வீலர் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் பிளேயர் நிறைய பேர் அதில் இல்லை இல்லையா சார்? மேபி எனக்கு தெரிஞ்சு மேபி 1-2 பேர் இருப்பாங்க. அதுவும் புது டூ வீலர்னா ஃபண்டிங் குவாண்டமே கம்மி தான். நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க சார்? வாட் மேட் யூ டு கெட் இன் டு திஸ் செக்மெண்ட்? நியூ டூ வீலர் நிறைய பேர் இன்க்ளூடிங் பேங்க்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இட்ஸ் எ காம்படேட்டிவ் ப்ரைஸ் அண்ட் ஆல். ஸோ அங்கே ஒரு நாங்கள் வந்து ஒரு நியூ என்டிட்டி வித் லெஸர் ரிசோர்ஸஸ் அண்ட் borrowing cost almost is higher. ஸோ நான் வந்து நியூ வெஹிக்கிளில் இவங்களெல்லாம் கம்பீட் பண்ண முடியாது. ஸோ தட் த சேம் டைம் யூஸ்டு டூ வீலரில் தெர் இஸ் நோ ஆர்கனைஸ்ட் பிளேயர்ஸ். அங்கே பேங்க்ஸோ இல்லை லீடிங் என்பிஎஃப்சிஸோ இல்லை. தட் இஸ் அ எம்டி ஸ்பேஸ். ஒன்லி லோக்கல் ஃபைனான்சியர்ஸ் ஒன்லி டாமினேட்டிங் த செக்மெண்ட். ஸோ வி ஃபெல்ட் that is the right area, that is the right vertical for us. கஸ்டமர் வந்து அன்னோயிங்லி நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு மாடரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். ரெண்டாவது அவங்கள வந்து அன்ஆர்கனைஸ்டு ஃபினான்ஸ் டீலிங்லேருந்து அவங்கள ஒரு ஆர்கனைஸ்டு டீலிங்கில், ஸோ எங்களை மாதிரி ஒரு ஆர்பிஐ ரெகுலேட்டரிட்ட இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி கீழே வரும் பொழுது அவங்களுக்கு இந்த ரேட்டிங்ஸ் வில் ஹெல்ப் தம் டு அப்கிரேட் த ப்ராடக்ட். அவங்க இதுலேருந்து நியூ வெஹிக்கிள் போகலாம், யூஸ்டு கார் போகலாம். ஸோ தட் தே ஃபீல் வெரி என்ன சொல்கிறது, ஹாப்பி, செக்யூர்ட் ஆல்சோ. ஒரு லோக்கல் ஃபைனான்ஸில் டீல் பண்ணுறதுக்கும் ஒரு என்பிஎஃப்சியை டீல் பண்ணுறதுக்கும் ரியலி இட்ஸ் குட் ஃபார் தம். ஸோ அதனால் அந்த செக்டாரில் வந்து எங்களுக்கு ஸ்டில் ஸோ அவங்களோட இந்த கிரெடிட் ஸ்டேச்சர்ஸ், கிரெடிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் எனக்கு. எஸ், ப்ரொசீஜராக போகிறது. ஏன்னா அவன் எப்போ வருவான், என்ன ரீபேமெண்ட் செட், லோக்கல் ஃபைனான்சியருக்கு எந்த பாலிசியும் இல்லை, எந்த ப்ரொசீஜரும் இல்லை. ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கஸ்டமரை வந்து கரெக்டாக வழி நடத்துறீங்க. எக்ஸாக்ட்லி. ஈவன் தோ இட் இஸ் அ மைக்ரோ லோன், யூஸ் டு டூ வீலர் லோன், பட் இட்ஸ் ஆர்கனைஸ்டு பிளேயர்கிட்ட வரும் பொழுது அது இட்ஸ் மியூச்சுவலி பெனிஃபிட் ஃபார் போத். அப்போ நீங்கள் வெஹிக்கிள் லோன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து இன்னொரு வெர்டிக்கல் நீங்கள் வந்து சொன்னீங்க சார். நீங்கள் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் சொன்னீங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ங்கிறது நாட் மெனி பீப்புள் ஆர் இன் டு திஸ் ஸ்பேஸ். ஒரு ரொம்ப நீஷ் செக்மெண்ட். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆரம்பித்து எல்சிவிஸ் இருக்குது, எம்என்ஹெச்சிவிஸ் இருக்குது, டிப்பர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்லாம் சொல்கிறீங்க. ஏன்னா இது வந்து இந்த செக்மெண்ட் வந்து வை யூ வாண்ட் டு அட்ரஸ் சார்? 2 ரீசன் சங்கர். ஒன் இஸ் இட்ஸ் அ நோன் செக்மெண்ட். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த வெஹிக்கிளுக்கு தான் லோன் கொடுத்தோம். ரைட் ஃப்ரம் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்லேருந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் வி கிவ் லோன்ஸ். ஸோ இட்ஸ் அ நோன் செக்மெண்ட், திஸ் இஸ் ஒன். அண்ட் நோன் மார்க்கெட் அண்ட் நோன் கஸ்டமர்ஸ் பேஸுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணால் போதும். நோ நீட் டு கேன்வாஸ் ஃபார் த நியூ ஒன், தேவையில்லை. இருக்கிறவங்களுக்கு லோன் டு நோன் பண்ணாலே இட்ஸ் போதும். திஸ் இஸ். அண்ட் செகண்டரி, நீங்கள் இஃப் யூ டேக் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது வந்து எவர் கிரீன் பிஸ்னஸ். அஸ் இன் இந்தியா வி ஹாவ் 134 crore ஆஃப் பீப்புள், பாப்புலேஷன்ஸ் இந்த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. கரெக்ட் சார். ஸோ இந்த 134 கோடி மக்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு வேணும், அவங்களுக்கு தேவையான அதர் வேணும். ஸோ தி குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டில் ஹேப்பனிங் ஆல்மோஸ்ட் 75% ஆன் ரோட். கரெக்ட். ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இன்னுக்கு 75% இருக்குது. ரிமைனிங் 25% தான் பை சி, பை ஏர் ஆர் பை ட்ரெயின். இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 70% இருக்கும்போது எதர் பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆர் குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இது அப்போ திஸ் இஸ் த எவர் கிரீன் செக்மெண்ட். இது நடந்தே தான் ஆகணும்.
இன்றைக்கி ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு, இன்றைக்கி பால் வராதுன்னா அவ்வளோதான், ஆடி போயிடுறாங்க. கண்டிப்பா சார். இன்றைக்கி அத்தியாவசியமான ட்ரக் ஸ்ட்ரைக்கு, இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வராதுன்னா எவ்வளோ பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது பெருமை தானே. அதுலேயும் நீங்கள் வந்து யூஸ்டு செக்மெண்ட்டை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இதில் எப்படி சார் பெரிய பெரிய ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் உங்களோட டார்கெட்டா? எப்படி நீங்கள் வந்து ஆம், இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே முதல்ல வரணும், எனக்கு வந்து எங்கே நான் லோன் எடுக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஒரு லேடராக இருக்கீங்களா சார்? இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. புது வண்டினா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பழைய வண்டினா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஸ்டில் இட்ஸ் நாட். இப்போ சங்கர் ஒரு புது வண்டி எடுத்தால் ஒரு ரேட், சங்கர் ஒரு பழைய வண்டி எடுத்தால் ஒரு ரேட். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது சங்கருக்கா வெஹிக்கிளுக்கான்னு வந்துடுது. இட்ஸ் அ ராங் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. அப்படி இருக்கக்கூடாது. கடன் சங்கருக்கு கொடுக்குறோம், சங்கர் கேன் பை அ நியூ ஆர் யூஸ்ட், பட் ஹொய் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நியூ அண்ட் யூஸ்ட். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இன்றைக்கி இருக்குது. நியூ வெஹிக்கிள் அப்படின்னா 10% ஐஆர்ஆர், 8%, 9%. ஸோ அதே யூஸ்ட் வெஹிக்கிள்னால் 15, 16, 17. ஸோ எங்களால் அந்த 10, 11க்கு போக முடியாது. பிகாஸ் ஆஃப் மை borrowing காஸ்ட் இஸ் மோர் தேன் தட், மோர் தேன் தி லெண்டிங் ரேட். கரெக்ட். ஸோ அதனால் நாங்கள் நியூ வெஹிக்கிளுக்கு என்றைக்குமே போக முடியாது. ஸோ வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி இந்த யூஸ்டு வெஹிக்கிள். பட் இன்னும் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இது மாதிரி பேங்க்ஸாக இருக்கட்டும், என்பிஎஃப்சிஸாக இருக்கட்டும், அவங்க 7 வருஷத்துக்கு மேலே 10 வருஷத்துக்கு மேலே தே ஆர் நாட் லெண்டிங் ஃபார் விண்டேஜ். மோர் தேன் 10 years old, மோர் தேன் 12 years ஓல்டுக்கு நோபடி இஸ் லெண்டிங். கரெக்ட் சார். அந்த ஒரு அசெட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்க, லோன் முடிகிறப்ப 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, 12 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹூ வில் லெண்ட் ஃபார் மோர் தேன் 12 years old வெஹிக்கிள்? ஸோ இன்றைக்கி பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி நான் லெண்ட் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க பிகாஸ் ஆஃப் ஏஜிங். தென் ஹூ வில் லெண்ட் ஃபார் தட்? இன்ன வரைக்கும் ஸ்கிராப் பாலிசிஸ் இருக்குது. வாட் இருந்தால் கூட இன்னும் ஸ்டில் 20 years vehicles are playing in the roads. கரெக்ட் சார். அப்போ who will lend for that? ஸோ இங்கே தான் ஏன்னா இன்னொன்று பார்க்கணும், இவங்க ஏஜ் வச்சு செக்ரிகேட் பண்ணுறாங்க, தட் இஸ் ராங். வயசை வச்சு நீ ஏன் பண்ணுற? அது கேரிங் கெப்பாசிட்டியில் தெர் இஸ் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இயர் நியூவர் அண்ட் 10 years old, 12 years older வெஹிக்கிள்? இதுவும் 8 டன் தான், இதுவும் 8 டன் தான். தெர் இஸ் எனி டிஃப்ரென்ஸ் இன் த ஃப்ரைட் சார்ஜஸ்? கிடையாது. இதுக்கும் 10,000 தான், இதுக்கும் 10,000 தான். தென் யூ செக்ரிகேட் த ரேட். இது கம்மி, அதுக்கு ஜாஸ்தி, இதுக்கு ஃபண்ட் பண்ணுவேன், அதுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இதெல்லாம் மாறணும். தெர் சுட் பி எ யூனிஃபார்மிட்டி வெதர் இட் இஸ் யூஸ்ட் ஆர் ஓல்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்கிறது ஒன்றா தான் இருக்கணும். கரெக்ட். அதே மாதிரி ஃப்ரைட் சார்ஜஸ்ங்கிறது ஒன்றா தான் இருக்கணும். இல்லை, அது ஒன்றா தானே இருக்குது சார். புதுசு பழசுங்கிறதுலாம் இல்லை இல்லைங்களா சார்? இல்லை, ஃப்ரைட் சார்ஜஸ் காமனாக இருக்குது, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்குது. எனிகோ புது வெஹிக்கிள் வால்யூம் ஜாஸ்தி, அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக, இல்லை நியூ வெஹிக்கிளில் வந்து ஒரு 4 இயர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கம்மியாக, அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் தீஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால we cannot able to enter into the new vehicle financing industry, so that we are focusing more on used vehicle, that too about 10 years old vehicle. இது வந்து சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இல்லைங்களா? கண்டிப்பாக 10 இயர்ஸுக்கு மேலே போகும்பொழுது யாருமே இல்லை. இன்னொன்று நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க சங்கர், யூ டேக் இட் தமிழ்நாடு, இந்த இண்டஸ்ட்ரி, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்சிங் இண்டஸ்ட்ரியில் இந்த லாஸ்ட் 7 years யூ சி தி மார்க்கெட், தெர் இஸ் நோ நியூ பிளேயர். இந்த 7 வருஷத்தில் தமிழ்நாட்டில் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்சியர்ஸாக லைசன்ஸ் வாங்கிட்டு வந்த ஒரே கம்பெனி ஸ்ரீநிதியாக தான் இருக்கும். ஓ எஸ், வெரி குட் இன்ஃபர்மேஷன். திஸ் 7 years நோபடி. அண்ட் மோர் ஓவர் இன் அப்கமிங் மந்த்ஸ் கூட யாராவது புதுசாக உள்ளே வருவாங்களாங்கிறது நோ. பிகாஸ் திஸ் யூஸ்டு வெஹிக்கிள் ஃபினான்சிங் அப்படிங்கிறது வந்து இது யாராலையும் பண்ண முடியாது. இது ஒரு ஆர்ட் சார் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ ஒன்று வந்து நீங்கள் சொன்னாப்புல ஒரு கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இட்ஸ் ரிலேஷன்ஷிப் ட்ரிவன் மாடல் தான். நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப், இங்கே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. யாராலையும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே நுழைய முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு தேனீட்டேருந்து தேன் கூட திருடும் பொழுது கேட்பாங்களாம் தேனீட்டை, தேன் கூட திருடிட்டாங்களே உனக்கு ஒன்றும் வருத்தமா இல்லையா அப்படின்ட்டு. அது சொல்லலாம், ஏன் தேனை திருடலாம், பட் தே கேன் நாட் ஸ்டீல் தி ஆர்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் தி ஹனி. அப்சல்யூட்லி. அது மாதிரி இங்கே வந்து யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்சிங்கிறது இட்ஸ் ஆர்ட். அதை யாரும் திருட முடியாது, அது தானாலே வரும். ஸோ அது வர்றதுனால தான் இந்த இண்டஸ்ட்ரியில் எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. அண்ட் மோரோவர் நீங்கள் சொன்ன ரேஷியோ படி சார், புது வண்டி ஒரு வருஷத்துக்கு 2 வீலர் சொன்னீங்க, கிட்ட ஒரு 12 லட்சம் 2 வீலர் இருக்குது. அது மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்னு எடுத்துட்டிங்கன்னா மேபி லைக் ஒரு 2லேருந்து 2.25 லட்சம் கமர்ஷியல் வெஹிக்கிள் விற்கலாம் சார் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். பட் யூஸ்டு வெஹிக்கிளோட ஸ்பேஸ் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 to 10 times இருக்கும் இல்லைங்களா சார்?
எஸ், கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குது. அந்த கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூடுதலாக இருக்குது இல்லைங்களா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக சங்கர் நீங்கள் வந்து யூ டேக் இன்றைக்கி இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் தி டாப் டெவலப்பிங் ஸ்டேட். குஜராத், மகாராஷ்டிராவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. எனக்கோ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் அக்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்ஸ் ஆர் ஸ்டீல், சிமெண்ட் எல்லாமே இஸ் க்ரோயிங் இருக்கும் பொழுது இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் அ வைட்டல் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஜிடிபியில் நேரடியாக தொடர்பு உள்ள இண்டஸ்ட்ரி. டெஃபினெட்லி சார். சார் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 டெக்கேடாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்த புதுசுக்கும் சார் இன்றைக்கி ஒரு 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 ஆண்டர்பனராக ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கஸ்டமரோட பிஹேவியரில், கஸ்டமரோட அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு சார்? எந்த விதத்தில் இது நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள்? சார் எர்லியர் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஃபியூ பீப்புள் தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அது அன்னைக்கு இருந்த நிலைமையில் ஒரு லாரி ஆப்ரேட்டர், ஒரு பஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருந்தது. யாரும் நியூ என்ட்ரண்ட் அன்றைக்கி வர முடியல. அது ரொம்ப ரொம்ப ஹெரிடிட்டி பிஸ்னஸாக இருந்தது, இல்லை ரொம்ப 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 பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்காக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஜென்ரேஷனில் எல்லாருமே வராங்க. ஈவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்த பசங்க, ஐஐடி முடித்தாங்க, ஐஐடி பண்ணவங்க, இன்ஜினியரிங் பண்ணவங்க எல்லாம் தேர் ஃப்ரீக்வெண்ட்லி தேர் கம்ஸ் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ ஹப் அண்ட் ஸ்போக்ஸ்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நிறையா பார்க்கலாம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஸோ இந்த மாதிரியான டெக் ஓரியன்ட். ஸோ அதனால் நியூயர் பீப்புள் இன்றைக்கி நிறைய பேர் உள்ளே வராங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி முன்னாடி சொல்லுவாங்க இந்த நாமக்கல், இல்லை பெரியகுளம், மதுரை அந்த மாதிரிலாம் இல்லை. நீ எல்லாமே ஒரு டென்ஸ்டாக எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட் ஹப் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய இடத்துல வந்துடுச்சு. நிறைய பீப்புள்ஸ் அவர் உள்ளே வராங்க. ஏன்னா சின்ன இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டர்னு வருது. இல்லை வந்து பேஸ்டு அக்ரிகேஷன் கம்பெனிலாம் இன்றைக்கி நிறையா வரும். எஸ், யூபர், ஓலா. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி பேஸ்டு வர்றதுனால பர்டிகுலர் பீப்புள் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் இல்லாமல் நிறைய பேர் வரும். இது வந்து எப்படி சார் ஒரு புரிதலோடு அவங்க வராங்களா எப்படி சார்? அது ஏன்னா நீங்கள் தொழில் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு தே நீட் த பிஸ்னஸ். அவங்களுக்கு இதை ஒரு பிஸ்னஸ் அவனையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ தே ஆர் சர்ச்சிங். இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, இல்லைன்னா குட் டிரான்ஸ்போர்ட்ஸு, இல்லைன்னா வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ஸு, இல்லைன்னா இந்த இது எண்ட் லெவல் லாஜிஸ்டிக்ஸு, இதை அவங்க ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் வராங்க உடனே எக்ஸிட்டும் ஆகிடுறாங்களே சார். லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கிற அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த நியூ ஏஜ் ஆட்கள்லாம் உள்ளே வராங்களோ வந்த வேகத்தில் மேபி லைக் 1-2 வருஷம் அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னா எக்ஸிட் ஆகி போயிடுறாங்க. இது எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, உங்களை மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இது வந்து ஒரு இதுவாக இருக்குது சார்? ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து புதுசாக என்ட்ரன்ட் வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் சொன்ன ரீசனால தான். நார்மலி வி நெவர் என்கரேஜ் ஃபஸ்ட் டைம் யூசர், ஃபஸ்ட் டைம் கம்மர்ஸ். ஒரு புதுசாக ஒரு தொழிலில் முதல் தடவை வரும்பொழுது நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறோம். வி ஆர் வாட்சிங் தம் வெதர் தே ஏபிள் டு சஸ்டெயின். அவங்களால வந்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியுதா, இந்த பிஸ்னஸில் இருக்க முடியுதாங்கிறத நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். ஸோ நார்மலி வி ஆர் நாட் கிவ் எனி லோன்ஸ் டு தி ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ், ஃபஸ்ட் டைம் பையர்ஸ். நாங்கள் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு வெஹிக்கிள் இருக்குது, ஒரு 2 இயர்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னா தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்ஸுங்கிறது அகேன்ஸ்ட் ஆல் பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் சீசனாலிட்டி சார். நான் 12 மாதமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா சார்? உங்களுக்கு இந்த ஃப்ரைட் மாறும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ட்ரிவன் பை டீசலு ப்ளஸ் மற்றபடி இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் இதெல்லாம் வச்சு போகிறப்ப சார் கஸ்டமர் வயபிலிட்டிங்கிறது வந்து நீங்கள் சொன்னாப்பில் யூஸ்டு வெஹிக்கிள்ங்கிறப்போ உங்களுக்கு ஒரு விதத்தில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு விதத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இது ஒரு ஃபினான்ஷியத்தை எதிர்பார்க்குறாங்க சார், சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா ஒரு லோன் மட்டுமே வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாது. ஏன்னா செலவுகள்ங்கிறது, மெயின்டெனன்ஸ்ங்கிறது இன்றைக்கி அவங்க எதிர்பார்க்காத அளவு நிறையா வந்துட்டுருக்கு. இன் வாட் வே ஸ்ரீநிதி இஸ் ஃபுல்ஃபில்லிங் தட் ரெக்குவயர்மெண்ட் சார்? சங்கர், நார்மலாக கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அட் த இனிஷியல் லெவல் அந்த குவாண்டம் ஆஃப் த லோன், ஏன்னா அவங்களுடைய மார்ஜின் மினிமமாக இருக்கும். ஸோ தட் தே எக்ஸ்பெக்ட் த மேக்ஸிமம் லோன் டு வேல்யூ, எல்டிவி, லெஸர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அது 2 தான் அவங்களுடைய இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஃபைனான்சியர்ஸ். திஸ் இஸ் ட்ரூ. அண்ட் ஆஃப்டர் தட் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் வென்எவர் தே ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டி டு ரீபே டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், அந்த மாதிரி நேரத்தில் தே எக்ஸ்பெக்ட் த ஃபினான்ஸ் கம்பெனி ஷுட் சப்போர்ட் டு தம்.
அந்த ஹாலிடே பீரியட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய ஸ்டடி பண்ணதில் ஆஸ் பர் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹொய் கஸ்டமர் ஆர் ஸ்லிப்பிங், ஹொய் கஸ்டமர் ஆர் நாட் ஏபிள் டு ரீபே த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு பார்க்கும் பொழுது பிகாஸ் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தான் அங்கே மேஜராக இருக்குது. அவங்க ஒரு நியூ டயர்ஸ் போட்டாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாங்க, இல்லைன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் போனாங்க, இல்லை சம்திங் ஹேப்பன் இன் தர் ஃபேமிலி, குட்ஸ் ஆர் பேட், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்காக ஃபீஸ் கட்டினாங்க. ஸோ வாட் ஸ்ரீநிதி டிசைடட், ஸோ வென் எவர் கஸ்டமர் நீட் சம் கேபிட்டல் ஆர் சம் மணி ஃபார் த பர்சனல் நீட்ஸ், ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், வென் எவர் யூ நீட் மணி யூ அப்ரோச் அஸ், வில் கிவ் யூ பர்சனல் லோன், டேக் அ பர்சனல் லோன், டேக் அ டாப் அப், டோன்ட் ஸ்டாப் பேயிங் இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வென் எவர் யூ நீட் வி வில் கிவ். ஃப்ரெண்ட் நீட் இல்லையா சார்? வி அண்டர்ஸ்டாண்ட் தட் நீட்ஸ் வாட் எவர் மேபி, எதுக்காக இருந்தாலும் சரி. ஸோ வென் எவர் யூ நீட் மணி யூ அப்ரோச்சஸ் வி வில் கிவ் யூ அஸ் அ டாப் அப் லோன், டோன்ட் ஸ்டாப் பேயிங் இஎம்ஐ. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் ரெனியூவல்ங்கிறப்போ அவருக்கு ரெக்வயர்மெண்ட்டாலும் நீங்கள் பண்ணுறீங்க. வி வில் சப்போர்ட் ஹிம் இன் ஆல் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ். ஸோ நீங்கள் வெஹிக்கிள் ஸ்பேஸுக்கும் இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் வேறு தனியாக ஒரு வெர்டிக்கலில் ஃபோரே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க சார். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் இல்லைங்களா சார்? ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் சார்? நிறைய பேங்க்ஸ், நிறைய என்பிஎஃப்சிஸ் எங்கள்கிட்ட கேட்கும் பொழுது வேர் யூ ஆப்ரேட்டிங் கேட்பாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன் தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது வென் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் நெய்பரிங் ஸ்டேட்ஸ், உங்கள் ஜாகிரபிகளை வந்து எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் பிஸ்னஸ் வந்து வி நீட் அ மேன் பவர். வித்தவுட் மேன் பவர் இதை நடத்த முடியாது. நான் போய் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் ஒரு பிரான்ச் போடலாமே தவிர ஐ கேனாட் ஏபிள் டு ரன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி பிகாஸ் வி நீட் மேன் பவர், தட் டு ரிலையபிள், எஃபிஷியன்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு நெய்பரிங் ஸ்டேட்ஸ் வித் ஒன் ப்ராடக்ட், ஒய் நாட் வி கேன் ஆட் ஒன் ப்ராடக்ட் வித் அவர் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க். ஒரே ப்ராடக்ட் எடுத்து அங்கே போகிறதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்ட் இங்கே பண்ணிட்டா இட் இஸ் ஓன் ஸ்டேட். இங்கே வந்து வி ஆர் ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்ட், நமக்கு நிறைய இங்கே சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஐ எம் ஆடிங் த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராடக்ட். அதனால மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது இட்ஸ் வெரி பிக் இல்லைங்களா சார்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது ஒரு பெரிய நிறையா பிளேயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இன் வாட் ஸ்ரீநிதி வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த விதத்தில் பார்க்குறாங்க சார்? இப்போ இன்றைக்கி எவ்வளோ பிக் என்ன டிக்கெட் சைஸ் இருக்குது சார் இப்போ ஸ்ரீநிதிக்கு? ஆவரேஜாக 40,000 ரூபா சங்கர் ஒரு டிக்கெட் சைஸ். ஒரு குரூப்பில் மினிமம் 5 பேர், மேக்ஸிமம் 10 பேர் இருப்பாங்க. ஸோ 5 பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 40,000 ரூபா கொடுப்போம். 30,000, 40,000, 50,000, தட் இஸ் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு. ஆமாம், ஒரு இண்டிவிஜுவலுக்கு 40,000 ரூபா. பட் கான்செப்ட் இங்கே என்ன அப்படின்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு இட்ஸ் ஹியூஜ். ஒவ்வொரு மாதமும் 1,500 கோடி ரூபா டிஸ்பர்ஸ் ஆகுது. தமிழ்நாடு அலோன் எவ்ரி மந்த் 1,500 crores ஆர் டிஸ்பர்சிங். இன் annually இட் இஸ் 20,000 crores டிஐவி. இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 20,000 கோடி, ஒரு மாதத்துக்கு 1,500 கோடி ரூபா டிஸ்பர்ஸ் ஆகுது. யூ நோ வெல், தமிழ்நாடு 6 கோடி மக்கள் தொகையில் ஏறக்குறைய 3 கோடி ரூபா உமன்ஸ். அந்த 3 கோடி பேரில் ஒரு கோடி பேர் வந்து செல்ஃப் ஹெல்ப். கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே சும்மா தான் இருக்காங்க, வேலைக்கு தான், கூலி வேலைக்கு தான் போவாங்க. ரொம்ப பேர் அதில் வந்து சுய தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு காய்கறி கடை வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு ஆடு வளர்க்குறாங்க, பூ கட்டி விற்கிறாங்க, புடவை விற்கிறாங்க, ஃபேன்சி ஸ்டோர். ஸோ யூசி பட் அவங்களால வந்து டியூ டு த லோவர் ப்ரொஃபைல் அவங்களோட க்ரெடிபிலிட்டி இல்லைங்கிறனால தே நாட் ஏபிள் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஃபைனான்சியர்ஸ். அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சொல்ல போனால் அவங்களுக்கு அந்த பவுண்டரியை தாண்டி அவங்க போயிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? போகல. ரெண்டாவது அவங்கள யார் அப்ரோச் பண்ணுறது தெரியல. அவங்க கேட்குற பேப்பர் இவங்கள்ட்ட இல்லை. ஸோ இவங்க யார்கிட்ட போகிறாங்க, இவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அன்றைக்கி லோக்கலில் 5 வட்டி 4 வட்டி 10,000 ரூபா கொடுப்பான், 5 வட்டி. ஸோ அந்த மாதிரியான ஹையருக்கு அவங்க போகிறாங்க. இந்த ஸ்பேஸை ஃபுல்ஃபில் பண்ணது தான் மைக்ரோ ஃபைனான்ஸ். உண்மையிலேயே மைக்ரோ ஃபைனான்ஸ் இஸ் வெரி குட் டூல். இது இப்போ இல்லை, இப்போ நாங்கள் ஸ்ரீநிதி வந்ததுனால சொல்ல வரல. இது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமாகவே முகமது யூனுஸ் இப்போ இன்றைக்கி பங்களாதேஷில் இருக்கார் பார்த்தீங்களா, கேர்டேக்கர் கவர்மெண்ட்டோடைய அந்த முகமது யூனுஸ் தான் இதனுடைய ஃபாதர் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ், கிராமீன் பேங்க். எஸ் அவர் ஆரம்பித்து வச்சதுனால இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்ஃபேக்ட் இப்போ நம்ம தமிழ்நாடை விட நீங்கள் வந்து ராஜஸ்தான், நார்த் ஈஸ்ட் ஏரியாலலாம் ஒரு லேடிக்கு 50,000 ரூபா யாருமே கொடுக்கறதில்ல. ஸோ அவங்க வந்து இன்க்ளூசிவ்னு சொல்லுவாங்கள்ல, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இது அவங்க 50,000 ரூபாயில் அவங்க நோ நீட் டு டிபெண்ட் ஹிஸ் ஹஸ்பண்ட் ஆர் சன். பையனையோ இப்போது ஹஸ்பண்டையோ டிபெண்ட் பண்ணி இருக்கணும். 50,000 ரூபா இருந்தால் அதில் ஒரு ஆடு வளர்க்குறாங்க, ஒரு தையல் மிஷின் வாங்கிறாங்க, ஒரு சின்ன தொழில் பண்ணுறாங்க. அதுவும் ஈஸி இஎம்ஐ, தட் டு லோன் கிவன் ஃப்ரம் த பேங்க்.
ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது வந்து மகளிர் சுய உதவிக்குழு, அந்த மகளிருக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கு. இன்றைக்கி 50,000 தான் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க 1,00,000 வாங்குறாங்க, 1,50,000 வாங்குறாங்க. ஒரு ட்ராக் நல்லா வந்ததுன்னா தென் தே கோ ஃபார் அ ஹவுசிங் லோன். ஓ, அவங்களுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹவுசிங் லோன் கொண்டு வீடு கட்டிக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ வீட்டில் வந்து வாஷ் லோன்ஸ் சொல்லி நார்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாஷ் லோன்ஸ், இதுக்கு பேர் என்ன? வாஷ் லோன்ஸ். வாட் இஸ் வாஷ் லோன்ஸ்? ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான டாய்லெட்டை கட்டுறது, அதுக்கு 10,000 ரூபா. அதுக்கு கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் கிவிங் 4,000 ருபீஸ், மிச்சம் 6,000 ரூபா. இந்த 6,000 ரூபாயை 12 மாதம் 500 ரூபா கட்டுமா, யூ பில்ட் அ டாய்லெட். ஸோ அந்த லேடிஸோ அவங்களுடைய டாட்டர்ஸோ வெளியில் போயிட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. திஸ் வாஷ் லோன்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ் தம். அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி பெரிய 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 ஹெல்ப். அதுமாரி உங்கள் மைக்ரோ ஃபினான்ஸ் கூட சார் நீங்கள் என்ன ஒரு விஷனில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார்? இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது ஸ்ரீநிதி? நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறீங்களா? உங்களோட லாங் டேர்ம் விஷன் என்ன சார்? ஸ்ரீநிதி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒன்று தான் சங்கர். எப்படி எம்ஜிஆர் எப்படி ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ சொல்ல முடியுமா? அதே மனநிலை தான். எம்ஜிஆர் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். கரெக்ட். வைகோ தனியாக போனார். ஸோ இங்கே பணம் சம்பாதிக்கணுங்கிறத தாண்டிலும் அந்த கௌரவம், அந்த ஈகோங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை டச் பண்ணும்பொழுது யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். இன்றைக்கி நீங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தன் வெளில போய் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான்னா பாருங்கள், அதுக்கு பின்னாடி அவனை யாரோ டச் பண்ணியிருப்பாங்க. உண்மையில் அவனுக்கே உண்மையாக ஆசை இருந்து போய் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சிவசேனாலேருந்து ஏக்நாத் சிண்டே வெளில வந்திருக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்னைக்கு சிவசேனாவே காணா போச்சு. வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதனால் தனியாக வந்து பண்ணிட்டேன்னா, நான் வந்து தனியாக வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் தனியாக வந்து ஆரம்பிக்கணுங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் என்னை தள்ளி விட்டாங்கங்கிறது ஒன்று இருக்குது. தே மேக் மீ டு மூவ் அவுட். ஸோ இஷ்டப்பட்டு, இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். ஐ டு நாட் நோ அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே தொடர்ந்து அங்கே பணியாற்றக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இல்லை. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஐ வாண்ட் டு குவிட். இன்னொரு கம்பெனி வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், அதை வந்து திறம்பட நடத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெளியில் வரும்பொழுது என் கூட கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் என் கூட வெளில வந்தாங்க. ஸ்ரீராம்லேருந்து 200 பேர் என் கூட வெளில வந்தாங்க. இன்றைக்கி என்கிட்ட வந்து 800 பேர் இருக்காங்க. அதில் 600 பேர் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்தவங்க. ஓ, ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ 50 பிரான்ச் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. 500 கோடியோ நிர்வகிக்கிறோம். இப்போ நீங்கள் எம்ஜிஆரோட எக்ஸாம்பிள் கோட் பண்ணீங்கிறது எனக்கு இப்போ புரியுது எனக்கு. ஸோ எல்லாருமே திறமைசாலி தான். ஒவ்வொரு திறமைக்கும் நீங்கள் வந்து அவனுக்கு வழி கொடுத்து அவனுக்கு உயர்த்துனீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஸ்பிளிட் வராது. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய திறமை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் திறமையை வந்து அடக்கி வைக்கும் பொழுது தான் அது வெளிப்போகுது. சரி, நீங்கள் ஸ்ரீநிதியில் ஒரு மேன் பவர் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு எம்ப்ளாயி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்பு சார் அவங்கள்ட்ட நீங்கள் வைக்கிறீங்க? 2 விஷயம் தாங்க. எம்ப்ளாய்க்கு, இப்போ இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து தேவை 2 தான். ஒன்றும் வந்து அவனுக்கு ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும், அவனுடைய பேக்கேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும். 2 தான். அவன் ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும், ஹீ ஃபீல் ஹாப்பி, அவனுக்கு அந்த என்விரான்மெண்ட்டு, அந்த அட்மாஸ்பியர்லாம் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, அவன் ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும். கரெக்ட். அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் வந்து அட்மாஸ்பியர் யூ ஹேவ் டு கிரியேட். அவனுக்கு தேவையான, அவனுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த பேக்கேஜை நீங்கள் கொடுக்கணும். ஐ எம் ரெடி டு ப்ரொடியூஸ் த ரிசல்ட். ஸோ இன்றைக்கி யாருமே ரிசல்ட் கொடுக்க தயாராக இருக்காங்க. பட் நீ இந்த 2 கொடு, ஹி வில் கிவ் த ரிசல்ட். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த அவன் வெளியில் போகணுன்னு நினைக்க மாட்டான், நீங்கள் வெளியில் அனுப்பணும்னு நினைக்க தேவையில்லை. ஸ்ரீநிதிக்கு நீங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது சார்? 50 பிரான்ச்சஸ் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. 800 கஸ்டமர்ஸ் இருக்குது. 800 எம்ப்ளாயி இருக்காங்க. 800 எம்ப்ளாயிஸ் ஆர் தேர். As of now, we are having around 30,000 customers, live customers இருக்காங்க. ஓ, ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் how do you see ஸ்ரீநிதி சார்? எஸ், எங்களுடைய விஷன் என்னன்னா 2 தான். ஒன், we want to become a big. the சேம் டைம் எங்களுடைய எம்ப்ளாயீஸும் வந்து அவங்களுக்கும் தேவையான, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தேவையானதை பண்ணணும். another 5 years we want to go for நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஒவ்வொரு இயரும் வந்து first you go for NCDs, then you go for IPO, then we go for a small finance bank. So ஒரு 1000 crores நாங்கள் ஆகணும். that is my first vision is. இன்னைக்கு where do we stand now sir? 2-3 yearsல ஆயிடும். இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ 500 crores இருக்கும். 5 இயர்ஸில் 500 crores is very எஸ் எங்களை பொறுத்தவரை அது கம்மி. அந்த முதல் 2 வருஷத்தில் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது இல்லையா சார்? நாங்கள் வந்து 1000 crores ஆகணும்.
யூ வாண்ட் டு கோ ஃபார் ஐபிஓ, எங்கள் எம்ப்ளாயீஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஈஸ் ஆஃப் கொடுக்கணும், எல்லாருமே வந்து ஓனர்ஷிப் கொண்டு வரணும். தென் யூ கோ ஃபார் அ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அதுக்கப்புறம் தான் வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் நியூவர் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு நீங்கள் இந்த 4 வெர்டிக்கலை தாண்டி இப்போ ஃபர்தராக எதுவும் போக போகிறது கிடையாது? இப்போதைக்கு போக போகிறது. ஸோ நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாடு தாண்டி நீங்கள் சவுத் இந்தியாவும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க இல்லைங்களா சார்? நீங்கள் கண்டிப்பாக போகிறோம். நெய்பரிங் ஸ்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக போகிறோம். ஸோ இந்த வருஷம் கம்மிங் இயரில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் எஸ் 4 இயர்ஸில் ஈச் இயர் வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஒன் ஸ்டேட். ஸோ கிரேட் சார். உங்களோட பர்சனல் டயத்தை எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார்? என்னுடைய பர்சனல் டைம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது இங்கே. அப்படியெல்லாம் பிரிச்சும் பார்க்கவும் முடியாது. யாராவது சொன்னாங்களே, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சோன்னு தண்ணி குடிக்கணும்னா நேராக கிச்சன் போவோம், டாய்லெட் போட்டு பேப்பர் எடுக்கணும்னா வாசலுக்கு போவோம். ஸோ தெர் இஸ் நோ இதுதான் காலையில் எழுந்திரிச்சு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிற டைமை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இருக்கிற டைமில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மார்னிங் வீட்டு வேலை பார்த்துட்டு ரெடியாகி ஆஃபீஸ் போயிட்டு, ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எனக்கு இதுதான் ஃபிக்ஸ்டுன்னு கிடையாது. பட் இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்கணுமோ அந்த வேலைகள்லாம் முடிச்சிடும். ஹவு டு யூ வெண்ட் அவுட் யுவர் இந்த ப்ரெஷர், இந்த ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? ஆன்மீக தேடல்கள் எதாவது இருக்குங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக ஆன்மீக தேடல்ங்கிறது வந்து இன்டெக்ரல் பார்ட். அது எல்லாருக்குமே ஆன்மீக தேடல் இருக்கும். பட் அந்த தேடலில் அவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்கிறது தான் முக்கியம். ஸோ நான் அடிக்கடி திருவண்ணாமலை போவேன். ஐ எம் எ டிவோட்டி ஆஃப் ரமண மகரிஷி. ஸோ அவர் சொல்கிற மாதிரி தான் நான் யார் அப்படிம்பாங்க. ஹூ ஆம் ஐ? ஆர் யூ பாடி ஆர் யூ மைண்ட் ஆர் யூ திஸ் ஆன்மா அப்படிம்பாங்க. சார் நான் யார் அப்படிங்கிறது இந்த உடம்பா, இந்த மனசை, அதை தாண்டி நானா வேறு ஏதாவது நீ அச்சீவ் பண்ணணுன்னா அந்த உடம்பு மனசை தாண்டி நீ வெளியில் வரணும்பாங்க. ஸோ ஆன்மீகம்ங்கிறது எனக்கு ஒன்று. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, புக்ஸ் படிக்கிறது, வெளியில் போகிறது. ஸோ தீஸ் ஆர் மை ஹாபீஸ். இன்றைக்கி இந்த ஒரு 5 வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்பைரிங் ஜேர்னி. நிறையா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணையாக இருந்திருக்காங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் துணையாக இருந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வந்து இந்த பாட்காஸ்ட் மூலியமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு எம்ஜிஆர் பாடல் தான் எனக்கு நல்ல ஞாபகம் வருது. ஒவ்வொரு மனிதனும் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டுமாங்க. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. ஸோ நாம் எதையுமே ப்ரீ பிளான் பண்ணிட்டு போகிறதில்ல. நாம் பை அவர் இண்டிவிஜுவல் லைஃபாக இருக்கட்டும், அவர் பிஸ்னஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் சந்திக்கிறோம், யாரெல்லாம் கூட வர்றாங்க, ஆல் ஆர் பார்ட்னர்ஸ். இன்றைக்கி நான் என் கூட 5 பேர் இருக்காங்க, நாளைக்கு 10 பேர். ஸோ திஸ் ஆர் ப்ரீ பிளான். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில், நம்ம போகிற லைஃப் ஜேர்னியில் யாரெல்லாம் நம்ம கூட வராங்களோ, எதர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ், தீஸ் ஆர் அவர் கெஸ்ட்ஸ். ஸோ அவங்களோட இணக்கமாக போய், அவங்களோட வில்விசலாக போய் ஒன்றா போகிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி போக தான் நான் விருப்பப்படுறேன். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் எங்கள் கூட இருந்து உங்களோட அனுபவங்கள் ப்ளஸ் உங்களோட ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ ஹோப் யுவர் ஸ்டோரி வில் இன்ஸ்பயர் ஆஸ் மெனி பீப்புள் ஆஸ் பாசிபிள். உங்களை மாதிரி இன்னொரு பல கம்பெனிகள் உருவாகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு. ஸோ அப்துல் கலாம் சொன்னார். அதே தான், விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த வியூவர்ஸுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் Inbox 360. INBOXX 360. Thank you so much.